இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 115வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மனமகிழ்ச்சியான வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் நிச்சயம் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தை தான். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைந்ததாக உங்களுடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை தான் முற்றிலும் சார்ந்திருந்தார்களோ, அவர்களையும் அவருடைய தலைமுறைகளையும் அவருடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவர் நமக்கும் அதைதான் சொல்லுகிறார். நீயும் குடும்பமாய் என்னை நம்பும் போது, குடும்பமாய் நீ என்னை விசுவாசிக்கும் போது, என் மேல நம்பிக்கையை நீ பலப்படுத்தும் போது, உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் ஒரு நாளிலே ஆபிரகாமை அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமை அழைத்து வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதவனாய் ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுவதும் நம்பி அவரை சார்ந்து புறப்பட்டது நிமித்தமாய் அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய குமாரனாய் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சீமான்களாயிருந்தார். ஆண்டவரை தேடுகிறதிலும் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாயிருந்தார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நாம் எல்லாரும் அவர் மேல் உடைய நம்பிக்கையை இந்த காலை வேளையில பலப்படுத்தும் போது, உடைய வார்த்தை விசுவாசித்து உடைய வாக்குகளை பிடித்து கொள்ளும் போது, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அழைத்த போது அவர் புறப்பட்டு வந்தார். எங்கே போகிறோம் என்று தெரியாதவராய் ஆண்டுடைய அழைப்புக்கு, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் அவன் புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, போற இடத்துல எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார். ஒவ்வொரு சூழலும் நாம் ஆதிகாமத்துல வாசிக்கும் போது தெரிந்து கொண்டு, எங்கெல்லாம் போறாரு அந்த ஆண்டவர் தரிசனமானால் உடனே அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதராய் ஆபிரகாம் இருந்தார். அவ்வளவு ஆண்டவர் மேல் நம்பிக்கை, அவ்வளவு ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம். அங்கே பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்ததாம். அவ்வளவு செல்வ சீமான்களாயிருந்தார்கள். அவருடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்றான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, ஒன்று இல்லாதவராய் வெறுங்கையாய் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் கிளம்பினாரு. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பாருங்க, பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமும் லோத்துவும் சகோதரர்கள், 2 பேரும் சகோதரர்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதபடிக்கு அவ்வளவு ஆஸ்தி மிகுந்தவர்களா இருந்தார்களா. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அது உண்மையுள்ளது என்று அந்த வாக்குகளை அறிக்கை செய்து அந்த வார்த்தைகளிலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரோடு ஆண்டுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தர்
செய்ய நினைக்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய நினைக்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாளிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிற அந்த சோதோமை அழிக்க போகிற போது ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு ஆபிரகாம் வைத்திருந்தார். ஆகவேதான் இவ்வளவு ஆசீர்வாதம். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற காரியங்களிலும் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, முதலாவது நம்முடைய பிரிஃபரன்ஸ் ஆண்டவருக்குரியதா இருக்கணும். அப்பொழுது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து ஈசாக்கை பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். ஈசாக்கு அங்க ஆதியாகமத்திலே 26வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எவ்வளவு அழகான வார்த்தை பாரு. ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்டது. கூடாரத்திலே குடியிருந்து சாயங்கால வேளையில் தியானம் பண்ணி முறையிடுகிறவராய் ஈசாக்கு இருந்தார். பிரியமானவர்களே, தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது தன்னுடைய தகப்பனாருக்கு முழுவதுமாய் செவி கொடுத்தார். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலும் அவர் மிகவும் கவனம் உள்ளவராயிருந்தார் ஈசாக்கும். ஆகவே ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனை விரோதித்தவர்கள் எல்லாரும் அவனை வந்து பார்த்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அவரை பார்த்து சொல்லுகிற அநேக சூழ்நிலைமைகளை நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து பெருகும் போது, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். பிரியமான ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கனுடைய குமாரனாகிய யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். உங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அநேக இடங்களில் அவர் அதை தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களும், யாக்கோபுடைய குமாரர்கள் 12 அவர்கள் மூலமாக தான் அந்த 12 கோத்திரங்கள் வந்தது. அந்த கோத்திரங்களை அவர் நினைவு கூர்ந்தார் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். இப்படி அப்படியே அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணினார் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும். இந்த காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தர அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று அவர் இந்த காலைவெளியில வாக்கு கொடுக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கணும் பிள்ளைகளை குறித்து. நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் என்னுடைய குடும்பம் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அவருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்கிறவர்களாயிருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் தந்த வாக்குகளை பிடித்துக் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நாம் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாள்ல நமக்கு தருகிற இந்த வார்த்தையின் அந்த மேன்மையை நாம் காணும்படி செய்வார். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே அவர் நிச்சயமாய் நாம் எல்லாரும் சொந்தரிக்கும்படி பண்ணுவா.